கருப்பசாமி வழக்காடி பார்த்ததில் மறுபடி எந்த ஒரு நம்பியூர் வெடிச்சு. அதே விட கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்ததுன்னா, சுற்றி பார்த்துட்டு வந்ததில் தீர்ப்பு கருப்பசாமி நான் கொடுக்குறேன்னு இருக்கேன். அதான் நம்மனே. அதனால் கருப்பசாமி ஒரு முடிவு பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதே போல் என்னோடய சொல்படி கேட்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீ நினச்சது போல் கேஸ் பிரச்சனையும் தீர்த்து நல்லபடியாக பிள்ளைகளையும் கரை சேர்த்தி நம்மளும் சொந்த வீடு கட்டுறதுக்கு யோகம் நெருக்கி வந்துட்டுருக்கு. அதைய கரெக்டாக நழுவ விடாமல் இருந்தால் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அதனால் நீ உன் சொல்படி கேட்குறியா, நீ கருப்பசாமி ஏன் சொல்படி கேட்குறியா? சொல்படி கேட்குற. சரி, நேற்றைக்கு வரைக்கும் நடந்ததை விட்டுற. அதை நானும் திரும்பி பேசலை. என்னையிலிருந்து ஏன் சொல்படி கேட்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, உனக்கு அத்தனையும் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். இல்லைன்னா நீ கேட்குறது அத்தனையுமே கிடைக்காது. இப்போ அந்த சூழ்நிலை இருக்குது. பிள்ளைகளோட பாசமாக அதுவும் அப்படி போயிடும். புருஷனோட பாசமாக அதுவும் இப்படி போயிடும். எல்லாமே கருப்பசாமி என்ன டார்கெட் வச்சு பேசக்கூடாது அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. அதனால் வீட்டுக்குள்ளே பிடிவாத குணத்தை விடணும். ஒன்று, பிரச்சனை எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறத விட, உனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு இன்னும் 9 மாத காலத்துக்கு கவனமாக இருன்னு சொல்லியிருக்கிறேன்னா இல்லையா? அதனால் நீயும் விட்டு கொடுத்து தான் போகணும், நீயும் விட்டு கொடுத்து போகணுன்னு தான் சொல்லியிருக்கேன். சொன்னேன்னா சொல்லலையா? அப்போ மறுபடியும் இங்கேருந்து என்னோடய வாசப்படி தாண்ட வரைக்கும் தான் அந்த பதிலுக்கு நான் சொன்ன பேச்சுக்கு ஒரு மதிப்பு. அதுக்கப்புறம் மதிப்பு கிடையாது. அதுக்கு நீ சொல்லு. சரி, வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம்? நான் சொன்னால் என்னோடய வாக்கு நான் சொன்ன மாதிரி நடத்திடுவேன். அப்புறம் உன் கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா என் மகன் கண்ணிலையும் தண்ணி வரும். கருப்பசாமி இப்படி கஷ்டத்தை கொடுத்து தண்டனையை கொடுத்துட்டியே, அவளை திருத்தி இருக்கலாம், அதுக்கு வேண்டி ஒரு தண்டனையை கொடுத்துலாமா நான் வந்து அழுவேன். அதனால் நான் சொல்லலை, நீ சொல்லு. நீ சொல்கிற மாதிரி உனக்கு தண்டனை நானே கொடுத்துறேன். நான் வந்து இன்றைக்கி கருப்பசாமி உனக்கு நல்ல மூடல் இருக்கேன். அதனால் நான் சொன்ன வாய்ப்பை 2 வாய்ப்பை நீ நழுவ விட்டுட்ட. எல்லாத்தையும் நல்லபடியாக எல்லாத்துக்கு முன்னாடி தலனம் வந்து நிற்க வைக்கணும். அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணணும். அப்படின்னா அதுக்கு உன்னோட தாயும் தகப்பனும் வேணும், அவனோட தாயும் தகப்பனும் வேணும். மொதல் விஷயம். 2வது, உனக்கு சொந்த வீடு கட்டணும். 4 பேர் மூலம் நம்ம இருக்கணும். 8 மாதத்தில் அந்த வாய்ப்பு வந்துருச்சு. சரியா? 3வது, கேஸ் பிரச்சனை தீரணும். இப்போத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. கேஸ் பிரச்சனை இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே அதுவும் முடிஞ்சிடும். சரியா? அது முடிஞ்சதையுமே கொஞ்சம் கையில் பணத்தை பார்த்துடலாம். நீ நினச்சது போலே வீட்டையும் கட்டிடலாம். அதுக்கு முன்னாடி கை நீட்டினாலும் சரி, வாய் அதிகமாக போனாலும் குடும்பம் 2 ஆயிரம். முதலே சொல்லிட்டேன். நீ வந்து என்னை கேட்டக்கூடாது. நான் உன்னோட சன்னதியில் வந்து கருப்பசாமின்னு உன் காலடியை வந்து விழுந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு பொங்கலும் வச்சு எனக்கு மாலையும் போட்டிருக்க, என் குடும்பத்தை இப்படி ஆகிப்போச்சே கருப்பசாமி அப்படின்னு என்னை வந்து கேட்டப்பே இல்லை. அதுக்கு தான் நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். அதனால் இன்னும் கிட்டவா என் பேச்சை கேட்டு என் சொல்படி கேட்டு நடந்து அப்படின்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைச்சு கொடுத்துட்றேன். இல்லைன்னா வாயை கட்டுறதுக்குண்டான ஏற்பாடு நானே முடிவு பண்ணிடுவேன். அதில் என்ன தண்டனை கொடுத்தாலும் நீ ஏற்றுக்க தயார் தானே? அப்படி தானே? இன்னி எந்த பிரச்சனையும் என்ன பண்ணுவேன்? பேச்சு மாற மாட்டேன் அப்படின்னு எனக்கு சத்தியம் கொடு. இன்னும் எந்த சண்டையும் வீட்டுக்குள்ளே தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணலை. அதே போல் தேவையில்லாமல் என் பிள்ளைகளையும் அனாவசியமாக நான் பிடிச்சி அடிக்க மாட்டேன். என்ன தப்பு பண்ணினாலும் நான் தண்டனை நான் பார்த்துக்கிறேன். திருத்தி கொடுக்கணும்ல என் பிள்ளைய, அதை நான் பார்த்துக்கிறேன். நீ சொல்லு, என் பேச்சு ஒரு பேச்சு எச்சா வராது அப்படின்னு நீ சொல்லு. இப்போ நான் உனக்கு கொடுத்துட்டு போகிறேன். நான் கேட்குறக்கு ஒரே பதில், முடியும் முடியாது. முடியும்ல? அப்போ நீ எனக்கு வாக்கு கொடு, நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டு போயிடுறேன். டக்குன்னு கொடுத்துரு. என்ன பண்ணுவேன்? பேச மாட்டேன். பேசுனா என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கணும். அதே போல் கருப்பசாமி உனக்கும் வந்து என்ன தப்பு செஞ்சாலும் அந்த தண்டனையும் கொடுத்துருவேன். 8 மாதத்துக்கு உனக்கு வீடும் கட்டி கொடுத்து நல்லபடியாக உனக்கு வாழ வச்சும் கொடுத்துறேன். சரியா? அதை யாரும் கைப்படாமல் வச்சுக்க.
இதை கொண்டுட்டு போய் உன்னோட எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. சரியா? அதை அறுத்துருக்கேன். எல்லோரும் உள்ளுக்கு கொண்டுட்டு போய் சாப்பிட்ரு. இன்னையோட எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துறேன். என்ன பேசுனாலும் நீ என் படி என் சாம்பல் அள்ளி நீயே கருப்பசாமி பார்த்துக்க அப்படின்னு என் பேரை சொல்லி போட்டுரு. உன்னோட பேச்சு ஒரு பேச்சு கூட வீட்டுக்குள்ளே சண்டை வரக்கூடாது. எண்ணி 8 மாதத்துக்குள்ளே எல்லா பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து வீட்டையும் கட்டி கொடுத்துறேன். சண்டைன்னு வந்துருச்சுன்னா பிரச்சனை கொடுத்தா என்கிட்ட வந்து அழுதுறக்கூடாது. அவன் வீட்டிலேருந்து வாசப்படி தாண்டி எந்திரிச்சு வெளியில் போகிறக்கு இல்லாமல் லாக் பண்ணிடுவேன். சரியா? நீ தான் சாப்பாடாக்கி கொடுக்கணும். அந்த நம்பிக்கை கொண்டாந்து உருவாக்கிடுவேன். நான் சொல்லியே கொடுத்துட்டு போகிறேன். என் பேச்சு சொன்ன மாதிரி நடந்த அப்படின்னா இன்னையோட உன் பிரச்சனை தீர்ந்து 4 பேர் மதிக்கிற மாதிரி கருப்பசாமி 8 மாதத்தில் உன்னோட லைஃப் ஸ்டைலை மாற்றி அமைச்சிருவேன். சரியா? எனக்கு அம்மாவாசைக்கு தவறாமல் பௌர்ணமி தவறாமல் வந்து பார்த்துட்டு போயிடும். தாராளமாக பார்த்து பண்ணுறாமானே. உனக்கு அதான் யோகம் வந்துருச்சுன்னு நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். நீ இறங்கி எந்த வேலை வேணாலும் நாளைக்கே வீடு கட்டணும் அப்படின்னாலும் 8 மாதத்துக்குள்ளே உனக்கு யோகம் வந்துருச்சு. உனக்கு நீ எந்த முயற்சி எடுத்தாலும் கருப்பசாமி நாளையிலேருந்து எல்லாம் வெற்றி தான். நீ போகிற இடத்துல என் பேரை சொல்லிட்டு போனாலும் உனக்கு வேலை தொலைவி கொடுத்துறேன். கொடுத்தனா இல்லையா? அதே போல் உனக்கு வரும்படி வந்து நிற்காமல் உனக்கு நான் கூப்பிட்டு கொடுத்துறேன். எல்லாமே அமைச்சு கொடுத்துறேன். மனசு மட்டும்தான் குழப்பம். சரியா? வெளியில் போனாலும் மலை மோதுது, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நிம்மதியாக எதுக்குடா வீட்டுக்கு வந்தோம் அப்படிங்கிற சூழ்நிலை வெளியில் சொல்ல முடியாமல் ஓடிட்டுருக்கு. உனக்கு அமைச்சு தந்துறேன்ல, தாராளமாக போன கூட வரும். அப்படியா? சரி, அதுக்கு நான் போய் வழக்காடி பார்த்துட்டு வந்துடுறப்பா. பௌர்ணமிக்கு என்னை வந்து பார். சரியா? நான் சொன்னதை மட்டும் கடைபிடி. நீ கேட்டதை உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். சரியா? நீயும் இத்தனை காலமாக பிறந்த வீட்டிலையும் கூட நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி வாழ முடியல. வந்த வீட்டில் வாழ முடியுமான்னு எதிர்பார்த்து இல்லை. நான் கருப்பசாமி உனக்கு தாயும் தகப்பனாக இருந்து நீ நினச்ச மாதிரி உன்னை வாழ வச்சிடறேன். நான் தான் மாற்றி சொல்லிட்டேன் மாலே, கவலைப்படாமல் போ. கருப்பசாமி மறுபடியும் அவினாசி போய் நான் வந்து 2 வீலர் மெக்கானிக்குப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்துட்டு வந்ததில் சரிப்பா, ஒன்றும் தொழில் இருந்தும் ஒன்றும் சரியாக ஒன்றும் வரலையப்பா. சரியாக இருக்கா? சரியாக இருக்கா சரியில்லையா? சரியாக இருக்கா சரியில்லையா? சரியில்லை. அதைத்தான் நானும் சொன்னேன். ஒன்றும் தொழில் இருந்தும் சரியில்லை. அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்தாலும் ஆளுகளையும் அமைச்சு நல்லபடியாக வருமானத்தையும் நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும். அமைச்சு கொடுத்துட்றேன். அதே வர சின்ன சின்ன சிக்கல் நிம்மதி இல்லாமல் குழப்பத்தோடு இருக்கும், அதையும் உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துட்றேன். சரியா? எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு உனக்கு நிம்மதியாக சொன்னபடியும் கேட்க வச்சு இருக்கிற பிரச்சனையெல்லாம் உனக்கு தீர்த்து என்ன பண்ணி கொடுக்கணும்? அதைத்தான் நானும் சொன்னேன். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு எந்த வித குழப்பம் இல்லாமல் நல்லபடியாக தொழில் உனக்கு நல்லா அமைச்சு கொடுத்துறேன். உனக்கு வேலையில் பஞ்சம் இல்லாமல் ஆளுகளுக்கும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு வந்து பொங்கல் வைக்கணுமே. எப்போ வைப்பேன்? எனக்கு நீ வைக்கணும் மறுபடியும். எனக்கு வந்து பௌர்ணமிக்கு வச்சிரு. சரியா? எனக்கு வந்து இன்னையிலிருந்து எனக்கு நல்லபடியாக வருமானம் வரணும். எனக்கு எந்த வித குழப்பம் இல்லாமல் ஆளுக அமையணும். நாளையிலிருந்து எனக்கு போகிற பக்கம் வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் நிம்மதியாக எனக்கு வாழணும். அதுக்குண்டான வழி. அதனால் எப்படி? சரி, எண்ணி ஒரு 21 நாளைக்கு கொஞ்சம் ஒரு சுமாராக இருக்கும். 21 நாளைக்கு மேலே நீ நினச்சது போல் நல்ல வருமானத்தில் நிம்மதியான வாழ்க்கை குழப்பம் இல்லாமல் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். ஜாமீன் கையெழுத்து மட்டும் யாருக்கும் போடக்கூடாதுமானே. சரியா? ஜாமீன் இது வரைக்கும் போட்டிருக்கியா? யாருக்கு போட்டிருக்கேன்? போட்டிருக்கேன். எவ்வளோக்கு போட்டிருக்கேன்? இப்போ கரெக்டாக கட்டிகிட்ருக்கேன் நான். உன்னை அடுத்து ஜாமீன் போட்டால் மாட்டிடுவேன். இதுவுமே முழுசாக வாங்கி கொடுத்துரு. சரியா? இன்னும் ஒரு 3 வருஷ காலத்துக்கு ஜாமீன் அப்படிங்கிறது உன் குடும்பத்துக்குள்ளே அது உன்னோட விருப்பம். நான் சொல்கிறது வெளிநபர், யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. சரியா? அதனால் வண்டிக்காக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஜாமீன் போடக்கூடாது. போடாமல் இருந்து அப்படின்னா அதுலேருந்து கடன்லேருந்து மீட்டு கொடுத்து நல்லபடியாக தொழில் உனக்கு அமைச்சு வரும்படியும் குழப்பம் இல்லாமல் உனக்கு காப்பாற்றி கொடுத்தாங்க. இதை 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. குழப்பம் இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் நீ வேலை செய்கிற இடத்துல உன்னோட தொழில் செய்கிற இடத்துல அதை கொண்டு வச்சிரு. நான் கருப்பம் கூடவே வந்துடுறேன். இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் நீ இதே எனக்கு காவலாக இருக்கணும், தாயின் தகப்பனாக இருக்கணும் கருப்பசாமி அப்படின்னு கொண்டுட்டு போய்
உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். சரியா? தவறாமல் பௌர்ணமி அமாவாசைக்கு யார் வர்றா வரல என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும். நான் சொல்கிற டைம் வரைக்கும் நீ நினச்ச இடத்துல கருப்பசாமி கொண்டுட்டு போய் உன்னை உட்கார வச்சிடும். இந்த வருஷம் 2025 முடிகிறதுக்குள்ளே நீ நினச்ச மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாகவே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். எல்லாத்தையும் கருப்பசாமி ஒன்று சேர்த்தி யாருக்கு எந்த வெண்ணம் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றினா போதுமா? நான் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். நான் தான் அதைத்தான் சொன்னேன். நான் அப்படியே சொல்லிட்டேன். அதெல்லாம் எல்லாத்தையும் கரை சேர்த்தி நீ எதிர்பார்த்தது மாதிரி எல்லாம் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? யாருக்கிட்டும் எந்த பொறுப்பு ஒப்படைக்க வேணாம். இறங்கி செய். நான் கருப்பன் கூட இருக்கேன். கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சு எல்லாம் மறுபடியும் காலில் விழுப்பான். நான் வந்து பிரிண்டிங் பட்டறை வச்சுருக்கேன். நான் வச்சுருக்கேன்னா நீ வச்சுருக்கியா? நீ வச்சுருக்க. அதனால் போய் காலில் விழுந்துட்டு போடும். அதே போல் பிரிண்டிங் பட்டறையில் எந்த நல்லபடியாக ஆளுக அமையணும். வந்து 2 நாளைக்கு ஒழுக்கமாக வேலை செய்கிறேன். தேவையில்லாத பேச்செல்லாம் ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் வார்த்தை கட்டுறானா இல்லையா? அதனால் ஒழுக்கமாக நிம்மதியான உனக்கு வேலையும் ஆளுகளையும் அமைச்சு கொடுத்து, அதே போல் குடும்பத்துலேயும் எந்த வித குழப்பம் இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் உனக்கு வாழ வச்சு கொடுத்து, ஒரு பக்கம் பணமும் கொடுத்து சிக்க வச்சுருக்கோம். அதையும் நல்லபடியாக உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமா? ஓடிப்போய் மறுபடியும் காலில் வந்துட்டுவான். அதனால் ஒரு 3 மாதத்துக்கு கொஞ்சம் தடையாக இருக்கிற மாதிரி இருக்குமாண்ணே. 3 மாதத்துக்கு ஆளுகளுக்கு நாளையிலேருந்து அமைச்சு தந்துடுறேன். பணத்துக்கும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். கடனையும் உனக்கு நல்லபடியாக ஓரளவு கட்டிடலாம். ஆனால் 3 மாதத்துக்குள்ளே குடும்பத்தில் கொஞ்சம் அப்படி போயிட்டுருக்கு இல்லையா? அதனால் அதையும் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு மதிப்பும் வந்துடும். தேவையில்லாத வம்பும் வராது. அதே போல் கருப்பன் கூட இருந்து 4 பேரை மதிக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கலாம் போதுமா? நான் அமைச்சு கொடுத்துறேன். பணத்தையும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. சரியா? எப்போ வருவேன்? அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பார்த்துடணும். அதை கொண்டுட்டு போய் என்ன பண்ணுவேன்? உன்னோட தொழில் செய்கிற இடத்துல வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனை முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடு. கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் சரிப்பா, நமக்கு வந்து தொழில் ஸ்டாண்டர்டாக வந்து நமக்கு அமையணும் அதானே? அதனால் எதுவுமே ஒரு வகைச்சல் இல்லாமல் போயிட்டுருக்கு. அதனால் கருப்பசாமி எனக்கு நிம்மதியான தொழில் அமைச்சு கொடுத்து 4 பேரை மதிக்கிற மாதிரி எனக்கு உருவாக்கி தந்து நீதியாக எனக்கு காப்பாற்றி கொடுத்து ஒரு சொந்த தொழில் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறான். ஒரு சொந்த தொழில் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுக்க முடிய மாட்டேங்குது. அப்படி தானே? போய் காலில் வந்துட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். அதே போல் கருப்பசாமி யாரோ ஒரு ஆள் வருவான்னு எதிர்பார்த்தா அந்த யாருமே எனக்கு வரவும் இல்லை, எந்த உதவியும் கிடைக்கல. அதனால் இந்த மாதம் விட்டு மாசி பிறக்கிறதுல மாசி கடைசி ஆகிறதுக்குள்ளே ஒரு வாய்ப்பு. நீ வண்டி எடுக்கிறதுக்கு உனக்கு யோகம் வந்துருச்சு. அதனால் மாசி 30 முடிகிறதுக்குள்ளே நீ முடிவு எடுத்தீங்கன்னா உனக்கு பணமும் கிடச்சிடும். அதே போல் உனக்கு வாகனமும் அமைஞ்சிடும். அப்படி அமைச்சா போதுமா? கேட்க பதில் சொல்லு. உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். ஒன்றும் பயப்பட வேணும். சரியா? குடும்பத்தில் எந்த வித குழப்பமும் இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் உனக்கு நான் வாழ வச்சு கொடுத்து எல்லாத்துக்கு முன்னாடியும் நம்மளும் வாகனம் வாங்குகிற ஓட்டுறோம். உனக்கு கருப்பசாமி பேரை நீ வச்சு கொடுத்துடணும். வச்சு கொடுத்துறீங்களா? கிட்டவா நமக்கு முதல் தொழில் அமைஞ்சால் மட்டும்தான் கடனை கட்ட முடியும். அப்படி தானே? இல்லை உன்னை விற்று கட்டிடலாமா? அப்புறம் எப்படி நீ கேட்குற? அதனால தான் சொன்னேன். அதனால் உனக்கு தொழில் நல்லா அமைச்சு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நீ கடனை கட்டுறக்குள்ள வழியும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும் இல்லை? கிட்டவா முதல் தொழில். கடனை பற்றிலாம் பயப்படாத, சீக்கிரமாக கட்டிடலாம். அப்படியா? பௌர்ணமிக்கு வாமா, நான் அதை வேணால் பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ தொழிலுக்கு உத்தரவாயிடுச்சு. அதனால் தைதேந்து மாசி மாதம் கடைசி ஆகிறதுக்குள்ளே உனக்கு சப்போர்ட்டுக்கு ஆளும் வருவேன். உனக்கு வருமானமும் வந்துடும். தாராளமாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு எனக்கு இங்கேயே கூட்டிகிட்டு வருவேன். தாராளமாக போ.